அவசர ஊர்தி போனாலே பயமா இருக்கு. எத்தனை கோடி போகுதோ. ஏன்னா நமக்கு தான் எடுத்து எடுத்து சொல்றான். அந்த பறக்கும் படைக்கு சொல்றானே இல்லையோ, அண்ணே அண்ணாமலை 3000 கொடுக்குறாருண்ணே, 3000 கொடுக்குறாருண்ணே. அண்ணே திமுக 1000 தானே கொடுக்குது, அண்ணே 3000 கொடுக்குறாருண்ணே. ஏதாவது பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு. வேணா நீனு அரசியல் நின்று வாங்கிட்டு போடான்னு தான் சொல்ல முடியுது. வேற என்ன பண்ண முடியும்? அண்ணே கண்ணக்குறிச்சியில் திமுக 1000ண்ணே. அண்ணே வேலூரில் திமுக 1000ண்ணே. தாய் குடும்ப தலைவிக்கு 1000, ஓட்டுக்கு 1000. அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, கல்வி என்பது மானுட உரிமை. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இங்கே வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இல்லாமல் வர்த்தகரையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்க எத்தனை அவசர ஊர்தி, உயிர் காக்கும் ஊர்தி ஓடுது பாருங்க. நம்ம பேசி முடிக்கிறதுல இப்படி 10-12 போயிடும். எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் தோணும், இதை பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நாள் அதில் அவங்களை ஏற்றி அனுப்பணும்னு எனக்கு தோணும். பணத்துக்கு பதிலாக அவங்க பணத்தை ஏற்றி அனுப்பணும்னு தோணும். வகுப்பறைகள் வர்த்தகரைகளாக மாற்றப்பட்டு விட்டது. கல்வி மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பண்டமாக மாறி நிற்கிறது. உயிரை காக்கும் மருத்துவம் விற்பனை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி கல்லூரி நடத்துகிறது. அரசு மருத்துவமனை நடத்துகிறது. அரசு போக்குவரத்தை நடத்துகிறது. இன்றைக்கு என்ன செய்தி? ஒரு சில பேருந்துகளை வைத்துக்கொண்டு தனியார் முதலாளிகள் லாபம் ஈட்டுகிற போது 22,742 பேருந்துகளை வைத்திருக்கிற அரசு போக்குவரத்து பணிமனைகளை பல நூறு கோடிகளுக்கு வங்கிகளில் அடமானம் வைத்திருக்கிறது என்பதை அன்பு தம்பி தங்கைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா துறைகளிலும் இழப்பு, நஷ்டம். 9 லட்சம் கோடி கடனை தொடுகிறது தமிழ்நாடு அரசு. இந்திய நாடு 156 லட்சம் கோடி கடன். தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களின் மேம்பாட்டிற்கு, அவர்களின் வளர்ச்சிக்காக, அவர்களுக்கான உதவிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை எடுத்து எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் 1000 கொடுத்து இன்றைக்கு அதையே பேசி வாக்க பறிக்கிற ஒரு இழிவான அரசியல் இந்த திராவிட மாடல் அரசியல். அதை யாரும் பேசல. SC/ST ஃபண்ட் எடுத்து எப்படி நீங்க கொடுத்த கேட்கல. இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினீர்கள், ஒருவர் கேட்கல, கேட்க மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு வாய் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் கூட்டு அங்கே. அதனால் அவர்கள் வாய் மூடி மௌனித்திருப்பார்கள். எதற்கும் அஞ்சாமல் துணிந்து பேச முடிகிறது என்றால் நாங்கள் தனித்து நிற்பதால் தான் எவருக்கும் அஞ்சாமல் துணிந்து பேச முடிகிறது. மோடியை நீங்கள் இந்த நாட்டின் பிரதமரா இன்டர்நேஷனல் புரோக்கரா என்று கேட்க ஒரு ஆண்மகனுக்கு இந்த நிலத்தில் துணிவு இருக்கிறது என்றால் அது பிரபாகரன் மகன் சீமானுக்கு மட்டும்தான். இது தலைவர்களுக்கான தேர்தலா, தரகர்களை தேர்வு செய்கிற தேர்தலா? இங்கே இருக்கிற முதல்வர் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி போன்றவர்கள் அந்நிய நாடுகளுக்கு போய் அந்நிய முதலீட்டை கொண்டு வருகிறோம் என்கிறார்கள். அதுக்கு பேர் தான் தரகர், அதுதான் புரோக்கர். சிங்கப்பூர் வா என் நாட்டில் முதலீடு செய், ஜப்பான் வா என் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணு, ரஷ்யா வா என் நாட்டில் முதலீடு செய், அமெரிக்கா வா என் நாட்டில் முதலீடு செய். நீ இதில் எந்த நாட்டில் முதலீடு செய்திருக்கிறாய் சொல்லு பாப்போ. எல்லா நாடும் மேடின், என் நாடு மட்டும் என் மேக்கின். இந்த பொருளாதார கொள்கைக்கு பேர் என்ன? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. அப்படி என்றால் கற்பை என்னது? சுமப்பவள் நான், பெறுபவள் நான். குழந்தை என்னதில்லை, எடுத்துக்கொண்டு வேற ஒருத்தன் போவான். அதுதான் மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா. வாடகை தாய் பொருளாதார கொள்கை என்பதே தாய், நாம் சொல்வது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை. தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்றால்
வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதார கொள்கை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதார கொள்கை. தாய்மை பொருளாதார கொள்கை, வாடகை தாய் பொருளாதார கொள்கை. என்ன வேறுபாடு? தாய்மை பொருளாதாரம், தாய் பெற்ற தாய் குழந்தைக்கு பாலூட்டும் போதே மன நிறைவடைவான். வாடகை தாய் குழந்தைக்கு பாலூட்டும் போது மன நிறைவடைய மாட்டான். அந்த பாலூட்டியதற்காக கூலி கையேந்து வாங்குவாலே, அந்த காசு கையில் வரும்போதுதான் மன நிறைவடைவான். இதுதான் வாடகை தாய் பொருளாதார கொள்கை. நான் உங்கள் மகன் சொல்வது தாய்மை பொருளாதாரம், இவர்கள் பின்பற்றுவது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. குஜராத் மாடல் என்ன தெரியுமில்ல? இந்தியாவிலே அதிகமாக கர்ப்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழுகிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத். இதுதான் குஜராத் மாடல். திராவிட மாடல் என்றாலும் தெரியுமில்ல? இந்திய நிலத்திலே அதிக திருட்டு பயல்கள் தலைவராக இருக்கிற நாடு, கட்சி தான். அதான் திராவிட மாடல். ஒருத்தங்கல இடிஞ்சு சிதிலமடைந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைக்க பணம் ஒதுக்க முடியல. சமாதி கட்ட எதுக்கு இவ்வளவு பணம் இப்படி வந்துச்சு? கேட்கல, நீ கேட்க மாட்டாய். என்ன கூட்டு, தேர்தல் கூட்டு, ஓட்டு. நான் கேட்பேன், ஏன்? எதற்கு மஞ்சாத பிரபாகரனின் மகன் 20 நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வீழ்த்த முடியும் என்கிற நிலையில் கட்டமைச்சு வச்சிருந்தான் தலைவன். உலக நாட்டு ராணுவங்கள் எல்லாம் அவன் ஒருவனை எதிர்த்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்களை மட்டும் எதிர்க்கிறது. ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. தனித்து நிற்பதில் தாழ்ச்சி இல்லை, வீழ்ச்சி இல்லை, பெருமை. ஏன்? தனித்துவத்தோடு நிற்கிறோம். சரி என்றால் சரி, தவறென்றால் யாரு செய்தாலும் தவறு. அப்படிதான் கோட்பாடு இருக்கணும். அவர் ஏதாவது பேசினா கோச்சு பாரோ, அடுத்த முறை கூட்டணியில் இருந்து நம்மளை கழட்டி விட்டுருவாரோ, என்ன இருக்குது? சமூக நீதி பேசினீர்கள். 22 இடத்தில் எத்தனை இடம் கொடுத்திருக்க? பெண்களுக்கு எவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவர் கொடுத்திருக்கிறார் ஐயா ஸ்டாலின்? கேளுங்க. எங்கே கொடுத்திருக்கார்? 19 எங்கே கொடுத்தார்? எங்கே கொடுத்தார்? ஒரே ஒரு கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு கூட்டணிக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு மொத்த இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிட்டு போறது. எங்க அண்ணன் பழனிபாவா, பாவமடா இந்த மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள். அன்பா ஒருவன் பேசிட்டா இவனை மாதிரி ஒரு தலைவர் என்று நம்பி பின்னாடி போய் விடுவார்கள் என்று. அப்படி 60 ஆண்டுகளாக என் அருமை சொந்தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற கூட்டம் இந்த திராவிட கூட்டம். ஒரு கோபம் வந்ததில்லை இவர்களுக்கு. பல ஆண்டுகளாக சிறைக்குள் வாடுகிற இஸ்லாமிய சிறை கைதிகள் உடல் நலிவுற்று போய்விட்டது, எங்களுக்கு முன் விடுதலை கொடுங்கள் என்று சிறை கைதிகள் வழக்கு தொடுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில். நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்கிறது. விடுதலை செய்ய முடியாது என்று தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு பதில் மணி தாக்கல் செய்கிறது. அதில் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த சிறை கைதிகளை அவர்களே உடல்நிலை சரியில்லை, எங்களை விடுதலை செய்யுங்கள் என்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்தால் இங்கு இருக்கிற இந்து தலைவர்களுக்கு அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காத, உயிருக்கு ஆபத்து இருக்கும், அதனால் விடுதலை செய்ய முடியாது என்று பதில் மனு தாக்கல் செய்தது இந்த திராவிட மாடல் அரசு. ஆனால் 2021 தேர்தலிலே இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டது அதே வாய்தான். இவர்கள்தான் எப்படியெல்லாம் ஏமாற்றினார்கள் பாருங்கள். கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் நகை ஏதாவது வைத்திருந்தால் அடமானம் வையுங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என்று. இதை நம்பிக்கிட்டு பல பேர் வச்சுட்டான். ஆனால் அந்த திருப்பி தரல, கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யல. காரணம் என்ன தெரியுமா? சொன்னதுக்கு காரணம், பல பேர் நகையை அடமானம் வைக்காம வெறும் டப்பாவை வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால கடனை தள்ளுபடி முடியாதான். இங்கே வா, டப்பாவை வைக்கும்போது அங்கே வங்கி மேலாளர் இருந்தால, அவன் என்ன டப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான், அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், இதை திறந்து பார்த்து நகை இருக்கா இல்லையா, சார் டப்பா வச்சுட்டு போயிட்டான்லடா. டப்பா வெறும் டப்பாவுக்கு கடன் கொடுத்த மேலாளர் உனக்கு தெரியுமா தெரியாதா? கூப்பிடவனே. டப்பாவை வச்சுட்டு கடன் வாங்கிட்டு போனான்ல, அவன் முகவரி கொடுத்தானா இல்லையா, அவனை கூப்பிடு. நீ என்னடா வெறும் டப்பாவை நகை இல்லாம, என்ன நிர்வாகம்?
எவ்வளவு பெரிய ஏமாற்று. நகையை இல்லாமல் வெறும் டப்பாக்களை கொடுத்து கடனை பெற்று போயிருக்கிறார்கள். அதனால் அந்த கடனை இவனை நம்பி மறுபடி நகை அடமானம் வச்ச நிலைமை என்ன? இதுதான். அனிதா இறந்த போது வந்த அழுத ஐயா ஸ்டாலின், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், அனிதா போல இவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 பேருக்கு மேலே நீட்டு தேர்வில் இறந்திருக்கிறார்கள். நீட்டு தேர்வில் தோற்றுவிடும் என்ற அச்சத்தில் ஒரு வீட்டுக்காக யார்கள் சொன்னது? ஒரு செய்தி. ஏன் ஏன் எத்தனை சிறை காவல் நிலைய மரணங்கள், எவ்வளவு மரணங்கள். ஆனால் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவர்கள் போராட்டம் எப்படியெல்லாம் பேசுவார்கள். அந்த பெனிக்ஸ் ஜெயராஜா அவர்கள் தந்தையும் மகனும் கொல்லப்பட்டதற்கு போய் காவல் நிலையத்தில் போய் அப்படி பேசி இப்படி பேசி ஓட்டு பறிக்கிற கூட்டம், வெறும் தேர்தலையே நோக்கி நகர்கிற கூட்டங்கள் இந்த ஆட்சியாளர்கள். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்த திமுக, அதிமுக எல்லாம் தேர்தல் நேரத்தில் ஒரு பாசம், ஒரு காதல், ஒரு அன்பு, பேரன்பு நம்ம மீது வரும். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைக்க காரணம் இதையெல்லாம் தகர்க்க வேண்டும். யார் சொல்வது, யார் கற்றுக் கொடுப்பது? புரட்சியாளன் பகத்சிங் என்ன சொல்கிறான்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதாண்டா புரட்சிங்கிறான். வெளிப்படையாக என்ன அநீதி, ஊழல், லஞ்சம் தெரிகிறது, தடுக்க முடியவில்லை. உன்னால் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். பாரதிய ஜனதா இந்தியாவிலே தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட்ல 6650 கோடிக்கு மேலே முதலாளிகள்கிட்ட எங்கெங்கே அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அங்கெல்லாம் பணம் வாங்கியிருக்கிறார்கள். இந்த ஊரில் லாட்டரி மாற்றின்ட்டே வாங்கியிருக்காங்க. திமுக 509 கோடி லாட்டரி மாற்றின்ட்டு வாங்கியிருக்கு. கட்சி எப்படி நடத்துது? லாட்டரி வித்தவர், போதைப் பொருள் வித்தவர், சாவர் சாதிக்கிட்ட பணம் கட்சி நடத்துறது. ஆட்சி சாராயம் வித்து நடத்துறது. எப்படிப்பட்ட ஆட்சி முறை, எப்படிப்பட்ட நாடு, சிந்தித்துப்பார். துணிஞ்சு என்னை மாதிரி ஏன் நிக்க முடியல? ரைடு வரும். எனக்கு ஏன் ஐடி ரைடு, இடி ரைடு வரல? ஒன்னும் இல்லை. ஏன் என்னையே ரைடு வருது? அவனை எப்படி ஏன் என்னையே ரைடு வருது? என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றான். நான் இங்க பேசுறேன், போஸ்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, டிவி விளம்பரம் இல்லை, ஆனா வர்றான். ஏன்னா அதை கட்டுப்படுத்தணும். எப்படி பண்ணணும்? போலீஸ் விட்டு என்னைய ரைடு போடு, ரைடு போட்டு பயங்காட்டு. அப்ப நம்ம சீமான் கட்சிக்கு போனா நம்ம வீட்டுக்கு ரைடு வரும்னு பயங்காட்டு. அவன் துணிந்து வந்தால் பெற்றோர் போய் எதுக்குப்பா சீமான் முன்னாடி போறான், ரைடு வரும், தடுக்க போடுறான், ஒரு செக் போஸ்ட போடுறான். நொறுக்கி எரிவோம். தடை என்றால் அதை உடை, சிறை என்றால் அதை நிறை. வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு, சிறை அதை நிறை, தடை அதை உடை. தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. இதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவ நிலைப்பாடு. அலையில்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. தடையில்லாத படையால் வீரனுக்கு என்ன மதிப்பு இருக்கு? துணிஞ்சு நிக்கணும். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் தலைவர். எதுக்கு பயப்படணும்? ஏன்னா கொள்ளை அடிக்கிறவன், ஊழல் செய்கிறவன், லஞ்சம் பெறவன், கொலை செய்கிறவன், மலையை வெட்டி விற்கிறவன், மண்ணள்ளி விற்கிறவன், அவனே மானம் இல்லாமல், மானரோசம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் அப்படி திரிகிறான். நம்ம இதெல்லாம் தடுக்க போராடுற போராளிகள். நம்ம எதுக்கு பயப்படணும்? கொஞ்சம் என்ன பயமே இல்லை. கெட்டவங்க நீங்களே பயப்படாமல் இருக்கும்போது நல்லவங்க நாங்கள் எதுக்குடா பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இந்த நாடு உன்னாடு, இந்த நிலம் உன்னிலம். இதை காக்க வேண்டியது, இந்த ஏழ்மை வறுமை நிலையிலிருந்து மீட்க வேண்டியது, இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டியது, இதெல்லாம் உன்னுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. இது யாரோ ஒருவன் செய்கிற வேலை இல்லை. இது சீமானோட வேலை, அவன் தங்கைகள் வேலை, தம்பிகள் வேலை என்று எண்ணாதீர்கள். இது ஒவ்வொருத்தருடைய வேலை, ஒவ்வொருத்தருடைய வேலை. யாரோ ஒருத்தட்ட பொறுப்பை படிச்சுட்டு போறது இல்லது. இது ஒவ்வொருத்தனும். உனக்கான உணவை நீ எப்படி உண்கிறாய்? உனக்கான மூச்சுக்காற்றை நான் சுவாசித்தால் நீ வாழ முடியுமா? முடியாது. உனக்கான மூச்சை நீனே சுவாசிப்பது போல, உனக்கான உணவை நீனே உண்பது போல, உன் உரிமையை நீயே போராடி பெற வேண்டும் என்ற துணிவிற்கும் தெளிவிற்கும் வர வேண்டும். அப்பதான் இது மாறும்.
ஓட்டு போட்ட, ஏன் போட்ட, எனக்காவது யோசிச்சியா? இவருக்கு திமுகவுக்கு எதற்காக போட வேண்டும்? ஒரு நிமிடம் யோசி, மற்றவர்களை யோசிக்க சொல். அதிமுகவுக்கு ஏன் போட வேண்டும்? பார், அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டத்தை பார். போனஸ், சலுகை, மானியம், இலவசம். இது நாளை தவிர ஏதாவது? இது எந்த வழியில் நாட்டை வளர்க்கும்? நாட்டு மக்களின் வறுமை ஏழ்மையை போக்கும்? எப்படி இது வளர்த்தெடுக்கும் நாட்டை? சலுகையும் இலவசமும் போனஸும் மானியமும் திட்டங்களா? இந்த கட்சிகளுக்கு கோட்பாடு என்ன? தேர்தலில் முன்வைக்கிற தத்துவ நிலைப்பாடு என்ன? சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. சாதியை சொல்லணும், மதத்தை சொல்லணும், சாராயம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், ஒரு பிரியாணி போட்டில் சாப்பாடு கொடுக்கணும், அவ்வளோதான். ஓட்டு முடிஞ்சு. இது எத்தனை காலத்துக்கு இது நடக்குது? இந்த அநீதியை எத்தனை காலத்துக்கு நீ சகித்துக் கொள்வாய்? எவ்வளவு காலத்துக்கு பொறுத்து போவாய்? என்ன வைத்திருக்கிறாய்? இந்த கடலூரை எடுத்துக்க, உதாரணமா எடுத்துக்க. எத்தனை நச்சாலைகள், சைமா, சிப்காடு, என்ன வளர்ந்து விட்டாய்? இந்த தொழிற்சாலைகள் நிறுவியவன் யார்? இந்த ஆலைகளின் கழிவு எங்கே? உன் தாயின் மடியில் கொட்டப்படுகிறது. அதனால் உன் நிலம் நஞ்சாகிறது, சுவாசிக்கிற காற்று விஷமாகிறது, குடிக்கிற நீர் விஷமாகி விடுகிறது. எப்படி வாழ்வாய்? நஞ்சான நிலத்தில் விளைகிற உணவு நஞ்சாக விளையும். பிறகு நீ அறியாததா? உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். ஒவ்வொரு ஆண்டும் பெருவெள்ளத்தில் மிதக்கிறாய். அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை? அதற்கு என்ன நடவடிக்கை? நிரந்தர தீர்வு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பிறகு அரிசியும் பருப்பும் வேட்டியும் நிவாரணமும் கொடுப்பது அல்ல தீர்வு. நிரந்தர தீர்வு வேணும். அதுக்கு என்ன வழி? விழுகிற மழை துளியை வீணாக விடாமல் சேமிக்கிற ஒரு திட்டம் இருக்கா? நம் பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய ஏரி, வீராணம் ஏரி 16 கிலோமீட்டர். ஒரு சிறிய கடல், அது ஒரு கடல். என் ஊர் ராமேஸ்வரத்தில் இருந்து மன்னாருக்கு சரியாக 16 கிலோமீட்டர் கடல். கடலின் பரப்பு, நீள பரப்பே 16 கிலோமீட்டர். அந்த 16 கிலோமீட்டர் வீரா நாராயணன் ஏரி. அதை தூர்வாரி பராமரிக்க முடியாதா? இந்த நீரை சேமித்து தஞ்சை காவிரி டெல்டா படுகைக்கு வேளாண்குடி மக்களுக்கு கொடுத்து விட முடியாதா? அதற்கு ஏதாவது திட்டம் இருக்கா? நீ பாரு, அண்ணன் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் எத்தனை போகுதுன்னு பாரு. வச்சமாட்டதான் காசு கொடுக்கறத விட்டுருவாங்க. இந்த காவாடி பேரு பறக்கும் படை இருக்கும் படைன்னு வச்சுக்கிட்டு யாரு? ஐயோ, அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கையா, பணம் கட்டணுமையா டாக்டருக்கு? இல்லை ஆப்ரேஷன் பண்ண மாட்டாயா? நோ நோ, இது எங்க ஆப்ரேஷன், காசை கொடு. ஒரு நீ இங்க பாரு, எப்படி பார்த்தாலும் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இவங்களை மொத்தமா காலி பண்ணணும். கிளீன் இந்தியா என்றால் இவர்கள் எல்லாரையும் கூட்டி சுத்தம் பண்ணுவதுதான் கிளீன் இந்தியா. வழியே கிடையாது. இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா நாட்டை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. அவரே சொல்லிட்டாரு, 10 ஆண்டுகள் என் மக்களுக்கு நான் சூப்பு கொடுத்து கொண்டிருந்தேன். அடுத்து என்ன குடிப்பீர்கள்? ஸ்ட்ரைட் பாலிடால், பாய்சன் தான் கொடுத்தா அனுப்பிட்டே இருப்பேன். ஏன்னா இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க, உடன் பிறந்தவனே ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், என்ன செய்யலாம்? ஏழைகளை கொன்று விடு. குடிசையில்லா நகரம் உருவாக்கலாம், என்ன செய்யலாம்? குடிசையை கொளுத்தி விடு. இதான் நடந்தது. சிரிக்காத, நீ சிந்திச்சு பாரு. ட்ரம்ப் வரும்போது குஜராத்துக்கு வரும்போது, மோடி தான் ஆண்டு இருக்கிறார் பல ஆண்டுகள் குஜராத்தை. அவர் வரும்போது என்ன நடந்தது தெரியுமா? குடிசைகளை அவர் பார்த்து விடக்கூடாது. நாடு ஏழ்மை வறுமையில் இருக்குது, குடியிருக்க வீடற்று இருக்கிறார்கள், நாட்டு மக்களும் தெரிந்துடக்கூடாதுன்னு குடிசைகளை மறைக்க 7 அடிக்கு சுவர் எழுப்பி மறைத்தார்கள். நான் ஒருவன் தான் சொன்னேன், 7 அடிக்கு சுவர் எழுப்புற அந்த செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுறான்னு சொன்னது நான் ஒருத்தன் தான். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்தது, பல ஆயிரம் கோடி அதுக்கு செலவழித்தார்கள். அந்த நேரத்தில் டெல்லியில் இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை
ஒரே இரவில் பல லாரிகளில் ஏற்றிக்கொண்டு வேற மாநிலத்தில் இறக்கிவிட்டு வந்தார்கள். எப்படி? பல ஆயிரம் கோடியில் விளையாட்டு, ஆனால் 13,000 பிச்சைக்காரர்கள் ஒரே ஒரு இடத்தில், டெல்லியில மட்டும். இதெல்லாம் டெவலப்ல வருது. இதெல்லாம் டெவலப்ல வருது. நீங்க சொல்ற டெவலப் பண்ணி நல்லா உள்வாங்கிக்கணும். என்ன டெவலப்பு? கல்விக்கு நீ எனக்கு வரி கொடுக்கணும், எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ் கொடுக்கணும், மருத்துவத்துக்கு வரி கொடுக்கணும், வாட்டர் டாக்ஸ், தண்ணீருக்கு வரி கட்டணும், ரோடு வரி கட்டிடுவேன், சாலை வரி கட்டிடணும். ஆனால் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்டணும். டெவலப்ல வருது. கல்விக்கு நீ வரி எனக்கு கொடுத்துடணும், ஆனால் நிறைய காசு கட்டி தனியார் முதலாளிகிட்ட படிக்கணும். அதெல்லாம் டெவலப்ல வருது. மருத்துவத்துக்கு காசு எனக்கு தரணும், ஆனால் தனியார் மருத்துவமனையில் படுத்தா தான் உனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? காசு கட்டி வாங்கிக்கணும். இதெல்லாம் வளர்ச்சியில வருது. வளர்ச்சியில தண்ணிக்கு வரி கட்டி விடுவாய், ஆனால் தனியார் முதலாளி தான் உனக்கு தண்ணியை தருவான். நான் தர முடியாது, ஏன்னா அவன் தான் தரமா தருவான். இதெல்லாம் வளர்ச்சியில வருது, நாட்டின் வளர்ச்சியில வருது. மின்சாரம் இல்லாமல் எந்த இயக்கம் நாட்டில் இல்லை, உலகத்தில் இல்லை. ஆனால் மின் உற்பத்தி விநியோகத்தை நீ மின் கட்டணத்துக்கு, மின்சாரத்துக்கான வரி கட்டி விடுவாய், அதுபோல மின் கட்டணம் கட்டி விடுவாய். ஆனால் மின்சாரத்தை தனியார் முதலாளி தான் உற்பத்தி செய்து அரசுக்கே சப்ளை பண்ணுவான். அரசு என்ன செய்யும்? கமிஷன் வாங்கி கொண்டு கையெழுத்து போடும். அதனால்தான் இவனுக்கு கமிஷன் வாங்குற புரோக்கர்ஸ் நம்ம சொல்றது காரணம் இதனாலதான். இத்தனை